ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேடா. இப்போது அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியல. மணி ஆல்ரெடி 10 ஆகிடுச்சு. என்னால் இதுக்கு மேலே ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஹெச்டிடி மாட்டிக்கோங்க. நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம டே அவருடைய ரூமில் இருந்து எல்லா திங்ஸையும் எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு பேக் பண்ணிகிட்ருக்காரு. அது எல்லாத்துக்கும் டேப் போட்டுட்ருக்காரு. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்கார். ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்து எல்லா வேலைகளையும் பண்ணிகிட்ருக்க அவருடைய டோரை வந்து அவங்க அம்மா நாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே தான், அம்மா உள்ளே வாங்கம்மா. டே எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சா? ம், பண்ணிட்டேன். போகலாமா? ம், போகலாமா. சரி, ஏன் டீச்சர்லாம் சோகமாக இருக்கீங்க? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சொல்லு. இல்லைம்மா, இனிமேட்டு நம்ம அப்பாவை பார்க்க மாட்டோம்மா. டே இங்கே பாரு, நீ உட்காந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் அப்பா ஒன்று பாசமாக பார்த்துக்கல, புரியுதா? நீ அவர் மேலே பாசத்தை கொட்டி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு என்னாலே வாயை மூடிட்டு இருக்க முடியாது. எல்லாமே ஒரு அளவுக்கு தான். நம்மளுக்கு ஒரு அழகான லைஃப் கிடச்சிருக்கு. உனக்கு ஒரு அழகான அண்ணன் இருக்கான். நீ அவங்க கூட ஜாலியாக பேசு, விளையாடு. 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. அண்ணனா? ம், அவனுடைய ஸ்டெப் பிரதர். அது அப்படி அது எப்படிம்மா? அதனால தான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும்னு அவனுடைய ஸ்கூல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனுடைய ஸ்கூலுக்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீ டெய்லி ஸ்கூலுக்கு அவன் கூடயே போயிட்டு வரலாம். அம்மா, ஆனால் பயப்படாத, அவன் ரொம்ப நல்ல பையன், உன்னை திட்ட மாட்டான். அவங்க பேர் என்ன? ஜான் ஜங்கு. சரி, கிளம்பலாமா? ம், கிளம்பலாமா. அவனுடைய பேக்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழகாக கிளம்புறாரு. அப்படியே போயிட்டே இருக்கா. வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஒரு காரில் ஏறிக்கிறாரு. ஒரு கேப் அது. அதில் அப்படியே ஏறி உட்காந்துட்ருக்காரு. அந்த வீட்டை விட்டு அந்த கார் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகுது. அந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போக போக நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃபீல். புது இடம், புது இடத்துக்கு போகிறோம். எப்படி இருப்பாங்க? அதுக்கு சேம் ஏஜ்லேயே வர ஒரு பையன் அந்த இடத்துல இருக்கான். சண்டை போடுவானா, அடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம டேக்கு. எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்ட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அம்மா இருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு தைரியத்தோடு போகிறாரு. போயிட்டு இவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துடுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அழகாக அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு அந்த இடம் ரொம்பவும் அழகாக இருக்குது. ஈவன் அவங்களுடைய வீடை விடவும் இந்த வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவும் பெருசாக இருக்குது. ரொம்பவும் அழகாக இருக்குது. பட் நம்ம டேக்கு அவருடைய வீட்டில் இருக்க மாதிரி அந்த ஃபீல் வரவே இல்லை. அவங்க அம்மாவோடு சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராக உள்ள ஒரு அங்கிள், அதாவது நம்ம டேவுடைய ஸ்டெப் டேட், அங்கே உள்ள நின்றுட்டுருக்காரு. நம்ம டேவை பார்த்ததும், ஹேய் ஹாய் டேயாங், எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். நான் யாருன்னு தெரியும்ல? நான் யார்? ஸ்டெப் டேட். நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உனக்கு அப்பா தான், ஸ்டெப் டேட்லாம் இல்லை. இனிமேட்டு என்னை யாராவது யாருன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்வேன்? அப்பா. என்னுடைய ஸ்டெப் டேட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வந்து அப்படியே பின்னாடி பக்கமாக கூட்டிகிட்டு போய் பார்த்தா நம்ம சங்குக்கு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. நம்ம டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. எதுவுமே பேசவும் இல்லை, எக்ஸ்ப்ரெஷனும் காட்டவே இல்லை. நம்ம டே ஜஸ்ட் அமைதியாக நம்ம சங்குக்கே பார்த்துட்ருக்கா. அவருக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. அதுக்கு கூட நம்ம சங்குக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இப்போ அப்படி நம்ம டேவுடைய அம்மாவை அழகாக வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணிவிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் அவங்கவுங்க ரூமில் கொண்டு போய் அடுக்கி வச்சிட்ருக்காங்க. இப்படியே டேஸ் போகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் அவருடைய மனசில். அந்த இடத்த சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நம்ம டேவால். இப்போ ஒரு நாள்
நம்ம டேவை தான் காட்டுறாங்க. காலையில் வழக்கம் போல் ஒரு கேபில் தான் ஸ்கூலுக்கு போகிறாரு. புது ஸ்கூல், அழகான ஸ்கூல், பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் காமாக பழகுறாங்க. ஆனால் இவருக்கு எல்லாமே வியர்டாக இருக்குது. அந்த ஸ்கூலில் அவருடைய கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. பார்த்தா ஜங்குக்கும் அதே கிளாஸ் ரூம் தான். ஆனால் என்ன, இயர்லி வைஸ் நம்ம ஜங்குக் வந்து ஒரு வயசு பெரிய பையன் அந்த மாதிரி. நம்ம ஜங்குக் அதே கிளாஸ் ரூமில் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு எங்கே போய் என்ன பண்ணி உட்காருறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே மைண்டுக்கு எட்டவே மாட்டேங்குது. இருந்தாலும் சரி மிடில் போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் பெஞ்சுக்கு போக பார்த்தா அங்கே ஒரு பையன் தனியாக ஆல்ரெடி உட்காந்துட்ருக்கான். இப்போ நம்ம டே தான் அந்த பையனோட சேர்ந்து போய் உட்காந்துக்க. அந்த பையனும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கான் போல். நம்ம டேவை பார்த்ததும் ஹே ஹாய் ஹாய் என் பேர் கிம் டேயோங். ஹாய் என் பேர் ஜிமன். ஹாய் ஜிமன். நீ ஏன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க? நாங்கள் வீடு மாற்றிட்டோம் அதனால். ஓ, சேம் ரீசன், நானும் அதே தான். புக் எதுனா உனக்கு கொடுத்தாங்களா? இல்லை. நீ ஏன் பார்க்க நர்வஸாக இருக்க? இல்லை அது வந்து சரி, அதுக்கு முன்னாடி அதோ அந்த ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கவங்க யார் உன்னையே பார்த்துட்ருக்காங்க? அது வந்து யார் இது? என்னோட கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணுமா? சொல்லு. ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் சீக்ரெட். நான் பத்திரமா வச்சுக்கிறேன், சொல்லு. சரி நான் சொல்கிறேன், ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது என்னுடைய ஸ்டெப் பிரதர். என்னது ஸ்டெப் பிரதரா? ஆனால் எப்படி சேம் கிளாஸ் ரூம்? அவங்க என்னுடைய இயர்லி வயசு ஒரு வயசு தான் பெரிய பையன். ஓ, அப்போ நீ வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்ததுக்கு காரணம்? ஆமாம், எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட இனிமேட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுடைய அப்பா கிட்ட தான் போயிட்டு திரும்பியும் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா, அதுதான். ஓ, அப்போ உனக்கு இருக்கிறது ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் டேடா? ஆமாம், ஆனால் அப்படி சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஓஹோ, சரி இருக்கட்டும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. எனக்கு தெரியும் நீ ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுற, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறன்ட்டு. ஏய், அப்படிலாம் இல்லடி. நான் இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு நம்மளுக்கு மேரேஜே ஆனாலும் இந்த ஒரு விஷயத்த நான் எப்போவுமே யாருக்கிட்டேயுமே வெளியே சொல்ல மாட்டேன். அதே சமயம் நான் உனக்கு எப்போவுமே ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன். ஐ ப்ராமிஸ் யூ. நிஜமாவா ஜிமன்? ஆமாம். எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது. நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும். நான் உன்னை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டாக பத்திரமா பார்த்துப்பேன். ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம ஜிமினும் அழகாக ஒரு பிங்கி ப்ராமிஸ் பண்ண இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நாட்கள் போகுது. இப்போ ஒரு அழகான நாள், ஒரு நைட் டைம், ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. பட் நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் மட்டும் அவங்க ரூமில் மேலே உட்காந்துட்ருக்காங்க, மேலே ரூமில் இருக்காங்க. இப்போ அப்படியே டக்குன்னு அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கரண்ட்டு கட் ஆக நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா பொறுமையாக அவருடைய ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா காரிடோரில் யாருமே இல்லை. கீழே பார்த்தா அம்மா, அதாவது நம்ம ஜங்குக்குடைய ஸ்டெப் மாம் வந்து அந்த கேண்டில்லாம் ஏற்றி வச்சிட்ருக்காங்க. பக்கத்தில் அவருடைய அப்பாவும் இருக்காங்க. இவருக்கு கீழே போகிறதுக்கு அவ்வளோவா மனசு வரவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. ஸோ இங்கேயே நிற்கலாம், இல்லைனா மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே அந்த காரிடோரில் நடந்து ஸ்டெப்ஸ் பக்கமாக நடந்து போயிட்டுருக்கும்போது டக்குன்னு ஆப்போசிட்டில் நம்ம டேவுடைய ரூம் ஓப்பன் ஆகி நம்ம டே டக்குன்னு வெளியே வந்துட்டாரு. கரெக்டாக நம்ம ஜங்குக் வரதுக்கும் நம்ம டே வந்து வெளியே நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது.
இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை க்ராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு போக நம்ம டேக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, பேசணும்னு தோணுது. இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம ஜங்குக்கே ஃபாலோ பண்ணிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாரு. நம்ம டே மேலே ஸ்டெப்ஸில் போயிட்டு ஏறி நின்றுட்டுருக்க. பட் நம்ம ஜங்குக் அழகாக ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு அங்கே அந்த காம்பவுண்ட் இருக்கும் இல்லையா, அது மேலே கை வச்சுட்டு நிலாவை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அப்படியே சைலண்ட்டாக இருக்குது, ரொம்ப அமைதியாக சில்லுன்னு காற்றோடு இருக்குது. இவங்க 2 பேருக்கும் ஏஜ் வந்து ஜஸ்ட் ஒரு 18 அந்த மாதிரி ஏஜ் தான். ரொம்பவும் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம டே தான் சரி இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக் பின்னாடி நின்றுட்டு, பிரதர் என்ன உனக்கு உங்ககிட்ட பேசணும். என்ன உங்களுக்கு நான் பிரதர்னு கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சொல்லி தொலை. ஓ, நான் பேசுகிறதே உங்களுக்கு பிரச்சனையா? சரி நான் இப்போ போகிறேன். இரு, என்னமோ சொல்ல வந்தா சொல்லிட்டு போ. இல்லை, நான் இங்கே வந்து 2 months கிட்ட ஆக போகுது. நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே பேசவே இல்லை. நானும் நீங்கள் பேசுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் சுத்தமாக என்னை கண்டுக்க கூட இல்லை நீங்கள். ஓ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லு. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே? அவங்ககிட்ட வந்து அப்படி சொன்னா நீங்கள் அப்படி தான் நடந்துக்கிறீங்க. என்னையும் அம்மாவையும் உங்களுக்கு பிடிக்கல தானே? எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்கலன்னு. யாராக இருந்தாலும் உங்கள் அம்மா இருக்கிற ப்ளேஸில் எங்கள் அம்மாவால் வர முடியுமா? நீ நினைக்கிற மாதிரி எங்கள் அம்மா ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை. ஏன் அப்படி? அவங்க சின்ன வயசுலேருந்தே என்னை அடிப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் திட்டுவாங்க. எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஹாஸ்டல் வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும், போகிறது வர்றது, நோ ஃப்ரெண்ட்ஸ், நத்திங், அப்படி தான் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையே. ரொம்ப ஒரு மாதிரி ஜஸ்ட் வீடு, ஸ்கூல், இவ்வளோ தான். இது வரைக்கும் எனக்குன்னு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு கூட வெளியே போனது கிடையாது. ஏன்? எங்கள் அம்மா விட மாட்டாங்க. நான் ஒரு தடவை விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டு வெளியே போனேன். ஆனால் எங்கள் அம்மா என்னை பெல்ட்டால் அடித்து ரூம்குள்ளேயே உட்கார வச்சாங்க. தெரியுமா எவ்வளோ வலிச்சது தெரியுமா? இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா கிட்டே சொல்லக்கூடாதுன்னு வேறு சொன்னாங்க. ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. எங்கள் அப்பா என்னை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு. நான் எல்லா உண்மையும் உளறிட்டேன். அன்னைக்கு ஆரம்பித்த சண்டை டிவோர்ஸில் வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு லைட்டாக கில்ட்டியாகவும் இருக்குது, என்னால் தான் 2 பேரும் பிரிஞ்சாங்களோன்ட்டு. அச்சோ, அப்படிலாம் இல்லை. அவங்க நல்லவங்களே இல்லைல்ல, அவங்கள போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தப்பு. அம்மா பண்ணது நல்லது தான். சரி, உங்கள் அப்பாவே என்னை பிரிஞ்சு வந்தா? அது வந்து அது சொல்லு. அவர் எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு தான் இருக்கார். நான் ஒருத்தன் இருக்கேன், அம்மா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி சுத்தமாக கண்டுக்கவே மாட்டார். நானாக போய் பேசினாலும் எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பே தான் பார்த்துட்ருப்பாரு. அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. 1000 தான் வேலை இருந்தாலும் அதை ஆஃபீஸோடு முடிச்சுக்கோங்க, வீட்டுக்கு வந்து கொஞ்சமாவது குடும்பத்தோடு இருங்கன்னா அவர் அதை யூஸ் பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு தடவை வேலை இருக்குதுன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் யூஎஸ் போயிட்டார். நாங்கள் எங்கெல்லாம் போய் தேடணும் தெரியுமா? கடைசியில் 3 நாள் கழித்து அவரே வீட்டுக்கு வராரு. கேட்டால் வேலை இருந்துச்சு, யூஎஸ் போனேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு. அம்மாவுக்கு அன்றைக்கி ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு நீ எனக்கு தேவையில்லை, உன் வாழ்க்கையவே உன்னோடைய வேலை கூடயே ஓட்டிடு அப்படின்ட்டு எங்கள் அம்மா சண்டை போட ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவே இல்லை தெரியுமா, அமைதியாக இருந்துட்டார். ஏன்
உங்கள் அப்பாவுக்கு அம்மாவை அவ்வளோ பிடிக்குமா? ம். அவருக்கு அப்பயும் வேலை தான் இருந்துச்சு. அவர் எதுவுமே பேசாமல் லேப்டாப்பை தான் பார்த்துட்டு, உனக்கு எது இஷ்டமோ அதை பண்ணு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மாவுக்கு இருந்த கோவத்துக்கு அடுத்த நாளே கோர்ட்டுக்கு என்னை கையோடு கூட்டிகிட்டு போய், என் பையனை நான் என் கூடயே வச்சுக்கிறேன், ஆனால் எனக்கு இவர் வேண்டான்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா? அவர் கூட பேசணும், விளையாடணும், வெளியே போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது மாதிரிலாம் அவர் நடந்துக்கிட்டதே இல்லை. என்னை அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், பேசவும் மாட்டார். ஓ, உனக்கு கவனிக்காமல் இருக்கிறனால பிரச்சனை, எனக்கு கவனித்ததே பிரச்சனை. கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இல்லை சொல்லலாம். உனக்கு உண்மையிலே யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா? சரி, என்னுடைய முழு பேராவது உனக்கு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. என்னுடைய ஃபுல் நேம் கிம் டேயோங். ஆனால் இனிமேட்டு நான் ஜியோங் டேயோங். என் பேர் ஜான் ஜங்குக். தெரியும். நீ ஏன் கிளாஸில் எப்போவுமே என்னை பார்த்துட்டே இருக்க? என்னுடைய ஃப்ரெண்ட் ஜிமன் என்கிட்ட சொல்லுவான். எனக்கு பொறாமையாக இருக்கு. பொறாமையாக இருக்கா? ஏன், என்னாச்சு? நீ வந்த அடுத்த செகண்டே உனக்கு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்ட. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் பழகுனனால ஒருத்தவங்கக்கிட்ட எப்படி போய் அப்ரோச் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. ஓ, அப்புறம் ஏன் நீ தனியாக இருக்க? என் கூடயே இருக்க வேண்டியதானா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சுருப்பல்ல, நான் உனக்கு ஸ்டெப் பிரதர்னு. நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை, ஜிமன்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஏன் சொன்ன? அவன் என்கிட்ட கேட்டான், நீ என்னை பார்த்துட்டே இருக்கேன்ட்டு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். ஸோ நாங்கள் எப்போவுமே அதை மீற மாட்டோம். ஓ, நீ நாளையிலேருந்து எங்கள் கூட இருக்கியா? என்னால் முடியுமான்னு தெரியலையே. பரவாயில்ல, ட்ரை பண்ண, நான் இருக்கேன்ல. பார்க்குறேன். அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு ஸ்கூலுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம். ஓகே? ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் தனியாக அப்படியே மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கு தான் நல்லா தூக்கம் வருது, கொட்டாய் விட்டு நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, உனக்கு நல்லா தூக்கம் வருது, போயிட்டு தூங்கு போ. நீ? நான் டெய்லி இப்படி தான், எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் மேலே வருவேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு நானே கீழே போயிடுவேன். இப்படி இருந்தால் உனக்கு கோல்டு பிடிக்காதா? இந்த இடம் எவ்வளோ சில்லுன்னு இருக்கு. உன் காது மூக்கெல்லாம் செவந்து போயிருக்கு. தெரியல, இது வரைக்கும் பிடிச்சதில்ல. சரி வா போகலாம். நீ வேணா என் ரூமுக்கு வரியா? உனக்கு என்னோடய ரூமை காட்டித்தரேன். நிஜமாவா? நானாக இந்த மாதிரி அடுத்தவங்க ரூம்குள்ளே போனதே இல்லையே. நான் அடுத்தவனா உனக்கு? ஐம் சாரி, அது நான் அப்படி மீன் பண்ணலை. பரவாயில்ல, நீ வா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டிவியை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நம்ம டே அழகாக அவருடைய ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் காட்டுறாரு. அந்த ரூமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி க்யூட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு நம்ம டே. பெட்டெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி, அப்படியே பெட்டு எல்லாமே வந்து கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது, பேபி ப்ரௌனிஷ் கலரில் அழகாக அரேஞ்ச் பண்ணி, செவரெல்லாம் க்யூட்டாக ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு, அவருடைய ஸ்டடி டேபிள்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. நம்ம ஜங்குக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு நம்ம டேவுடைய ரூம். இப்போ நம்ம டே தான், சரி இப்போ நான் என்னுடைய ரூமை உனக்கு காட்டினேன்ல, உன்னுடைய ரூமை எனக்கு காட்டித்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய ரூம்குள்ளே போனால், அங்கே அவருடைய பெட்டு ஃபுல் பிளாக் கலரில் இருக்குது. அவருடைய டேபிள் எல்லாமே அப்படியே திங்ஸ் எல்லாம் சிதறி கிடக்குது. புக்கெல்லாம் பெட்டு மேலே கிடக்குது. ஒரு பக்கம் எல்லாமே சிதறி கிடக்குது. நம்ம டீ அதை பார்த்துட்டு,
எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய ரூமில் எலி இருக்குன்னு நினைக்கிறேன். எலியா? ம். ஏன் அப்படி சொல்கிற? ரூமே இவ்வளோ அலங்கோலமாக இருக்கு, எலி கொஞ்சம் பெருசாலியாக இருக்குமோ? டேய், அது எல்லாத்தையும் பண்ணது நான் தான். எனக்கு என்னமோ தெரில, என் ரூம் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். சி, ரொம்ப வித்தியாசமாக இருக்கியேப்பா. இங்கே தூங்காத நீ இன்னைக்கு. பாரு, பெட்டெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்கு. நம்ம நாளைக்கு இல்லைன்னா வீக்கெண்டில் உன்னுடைய பெட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடலாம். கவர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உன்னுடைய ரூமே நான் புதுசாக மாற்றி தரேன், ஓகேவா? நீ இதெல்லாம் பண்ணுவியா? எங்கள் அம்மா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓ, சரி, இன்னைக்கு வா, என்னுடைய ரூமில் வந்து நீ படுத்து தூங்கு. இல்லை வேண்டாம், நான் என் ரூம்லேயே தூங்கிக்கிறேன். ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கேன்? உனக்கு தான் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறால, அப்புறம் என்ன, நான் இருக்கேன்ல, என் கூட பேசி பழகு. அப்போ தான் மற்றவங்கக்கிட்ட எப்படி போய் பேசணுன்றது உனக்கே தெரிய வரும். ஓ ஓ ஓ நிற்காத, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சிட்டு அவருடைய ரூம்குள்ளே வேகமாக இழுத்துட்டு போட, அந்த சத்தத்தை கேட்டு நம்ம டீவுடைய அம்மா அப்பா அப்படியே மேலே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சிட்டு நம்ம டீ இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. எப்படியோ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல், பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமில் நம்ம டேவியும் ஜங்குக்கி தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கி இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் யாருடைய ரூம்லேயும் போய்ட்டு இந்த மாதிரி உட்காந்ததே கிடையாது அவர், அதுவும் தூங்கினதே கிடையாது. இப்போ அப்படியே நம்ம டே தான் பெட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இந்தா உனக்கு பில்லோ, நீ அங்கே தூங்கு, நான் இங்கே தூங்குறேன். சேம் பெட்டா? ஆ, இதில் என்ன இருக்குது? ஓ ஓகே, சரி, குட் நைட். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்ப, நம்ம டேவும் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. அழகாக கிளம்பி முடிச்சுட்டு 2 பேருமா சேர்ந்து கேப்காக வெயிட் பண்ணுறாங்க. டெய்லி அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கேப் வந்து தான் ஸ்கூலுக்கு போவாங்க. பட் இந்த வாட்டி 2 கேப் வந்தாலும் நம்ம டே விடாமல் நம்ம ஜங்குக்கு பிடிச்சி ஒரே கேப்குள்ளே போட்டு பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. வழக்கம் போல் இல்லாமல் 2 பேரும் பேசிக்கிட்டே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட மாட்டாங்க, இன்றைக்கி என்னடானா பேசிவிட்டு அதுவும் ஒரே கேப்பில் வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஷனோடையே எல்லாருமே வந்து நம்ம டேவையும் ஜங்குக்கையும் பார்த்துட்ருக்க. நம்ம டே ஜங்குக்கு 2 பேருமே சேர்ந்து கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து வழக்கம் போல் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார போக, பட் நம்ம டே, எதுக்கு அங்கே போகிற? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நேற்று? என் கூட நீ இருக்கணும்னு தானே சொன்னேன், வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அழகாக நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சிட்டு நம்ம ஜிமன் கிட்டே போட்டு போக, நம்ம ஜிமன் அப்படியே பதறிடுறாரு. ஐயோ, என்னடா நடக்க போகுதுங்க, இவனை வேற கூப்பிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறி போயிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமன் கிட்ட, ஏய் ஜிமன், அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்கிறா. இன்னிலேருந்து ஜங்குக் நம்ம கூட தான் இருப்பான், ஓகேவா? ஓ ஓகே. ஹாய், என் பேர் ஜிமன். என் பேர் ஜான் ஜங்குக். தெரியும், டே சொல்லியிருக்கான். டே, இன்றைக்கி காலையில் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேனா, அதுவும் இல்லாமல் கிளாஸில் ஒரு பையன் தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அடைக்கலம் கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். யார்? இதோ உட்காந்துருக்கானே, என்ன திரும்பி படுத்து தூங்கிட்டான். எழுந்துரு. என்ன? இதோ இவன் தான், பேரு மின்யோங்கி. மின்யோங்கியா? ஓ, ஹாய் மின்யோங்கி. என் பேர் டே, இவன் பேர் ஜங்கு, அப்புறம் இது ஜிமன், தெரியும். சரி, நீங்கள் 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க? அதான் சொன்னனே, நான் இன்றைக்கி கிளாஸில் சீக்கிரமாக வந்துட்டேன், அதான் மீட் பண்ணேன். ஓ சரி, அப்போனா இனிமேட்டு நம்ம 4 பேருமே சேர்ந்து தான் இருக்கணும், எங்கே போனாலும் சேர்ந்து தான் வரணும், ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன், யோங்கி, நம்ம ஜங்குக், நம்ம டே 4 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி ஆகிடுறாங்க.
இப்போ அப்படியே 4 பேரும் ரொம்பவும் ஜாலியாக பேசுகிறது, ஸ்கூலுக்குள்ளே ஓடி ஆடி விளையாடுறது, ஹோம் ஒர்க்கெல்லாம் ஒன்றா உட்காந்து செய்கிறது, கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது விளையாடிட்டு வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம டேவோட சங்குக்குடைய வாழ்க்கை மொத்தமாக மாறிடுது. ரொம்பவும் ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சங்குக்கு நம்ம டேவை ரொம்பவும் பிடிச்சி போயிடுது ஆஸ் அ ஃப்ரெண்டாக. ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. ஆனால் நம்ம டே வந்து இன்னமும் நம்ம சங்குக்கை ஒரு பிரதர் பாண்டில் தான் பார்க்குறாரு. இப்போ அப்படி ஒரு நாள் ஈவினிங் 2 பேரும் நல்லா ஜாலியாக சேர்ந்து விளையாடிட்டு, மண்லலாம் உருண்டு புரண்டு விளையாண்டுட்டு, உடம்பெல்லாம் வேர்வையாக அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே மேலெல்லாம் அழுக்காக இருக்குது. நம்ம ஜங்குக்கு தான் கவனிக்கிறாரு, நம்ம டேவுடைய சீக்ஸில் லைட்டாக மண் ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம ஜங்குக் தான், "ஹே டே, ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவுடைய சீக்ஸ்லேருந்து அந்த மண் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு நம்ம டேவை பார்க்க, நம்ம டே, என்னாச்சு?" "உன் சீக்ஸில் மண் ஒட்டியிருந்தது." "ஓஹோ, சரி, அதை விட்டுத்தானே. டே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." "ம், சொல்லு ஜங்குக்." "இல்லை, நம்ம இனிமேட்டு ஸ்டெப் பிரதர்ஸ் மாதிரி இருக்க வேண்டாமே. எனக்கு உன் கூட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ், ஸ்கூலில் நீ என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகுறியா? எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு போனால் அந்த ஸ்டெப் பிரதர் அப்படின்ற ஒரு தாட் என் மைண்டுக்கு வந்ததும் உன் கூட பழகுறதுக்கே எனக்கு தோண மாட்டேங்குது." "ஓ, சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா?" "ம், எப்போவுமே என் கூடயே இருக்கணும் நீ." "கண்டிப்பாக, நான் எங்கே போகிறேன்?" "பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு ப்ராமிஸ் மாதிரி பண்ண, அப்படியே 2 பேரும் கை கோத்துக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. உள்ளே போகும்போதும் அப்படியே அடிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியோ 2 பேரும் ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம டே அப்புறம் நம்ம ஜங்குக் 2 பேருமே வளர்ந்து பெரிய பசங்களாயிடுறாங்க. ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னமும் நம்ம ஜங்குக் நம்ம டே கூட மட்டும்தான் சுற்றிட்டுருப்பாரு. நம்ம டேவும் நம்ம ஜங்குக் கூட மட்டும்தான் சுற்றிட்டுருப்பாரு. காலேஜுக்கு வெளியே எங்கேயாவது இது ஷாப்பிங் மால் அப்படி இப்படின்னு போனோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் இவங்க கூட வருவாங்க. இவங்க 4 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னமும் நீடிச்சிட்டு தான் இருக்குது. ரொம்ப ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ அப்படியே ஒரு நாள் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஜங்கு கூட சேர்ந்து ரோட்டோரமாக நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு பையன் தெரியாமல் முன்னாடி ஸ்கூட்டரில் வந்து நம்ம டேவை அப்படியே இடிக்கிற மாதிரி கிட்ட வந்துடுறான். பட் பிரேக் போட்டுடுறான். நம்ம ஜங்குக் தான் பக்கத்தில் இருந்தவர் எங்கேருந்து கோவம் வந்துச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே நம்ம ஜங்குக் கோவப்பட்டு பார்க்குறாரு. அந்த ஆப்போசிட்டில் ஸ்கூட்டரில் வந்தான் இல்லையா, அவனுடைய சட்டை காலரை பிடிச்சி, "உனக்கு கண்ணு தெரியலையா முன்னாடி நடந்து வந்துட்டுருக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி மிரட்டி கேட்க, அதுக்கு உடனே அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு வந்தவன், "ஹே, சாரி, என்னுடைய ஸ்கூட்டரில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதனால தான் எப்படி போய் ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாமல்." "அதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா? எங்கேயாவது போய் செவுத்துல முட்ட வேண்டியதானே?" "ஏய், நீ ஜங்குக் தானே? எப்போவுமே இப்படி வழக்கமாக பேச மாட்டியே, என்னாச்சு?" அண்ட் டே, ஐம் சாரி, நான் இதை எந்த ஒரு இன்டென்ஷன்லேயும் பண்ணல. நான் அவனை பயமுடுத்தணும்னு பண்ணல. இது ஒரு ஆக்சிடெண்ட். எனக்கு புரியல. ஜங்குக், விடு அவனை, விடு. இல்லாட்டி அவன், விடு, வா போகலாம். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன கவனிப்பா, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு அழகாக அந்த இடத்துல அப்படியே ரோட்டோரமாக நடந்து கூட்டிகிட்டு வர. இப்போ உடனே நம்ம டே தான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு பார்த்து, "ஜங்கு, என்ன நீ திடீர்னு கோவப்பட்டுட்ட? எனக்கு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா? அவன் வந்து வண்டி அடிச்சது கூட எனக்கு பயம் இல்லை. நீ கத்துனது தான் எனக்கு பயமாச்சு." "ஐம் சாரி டே, நான் உன்னை பயமுடுத்தணும்னு பண்ணல. எனக்கு ஒரு செகண்ட் கோவம் வந்துருச்சு. அவன் விட்டுருந்தா உன்னை இடிச்சிருப்பான்." "அதான் எதுவும் ஆகலைல்ல. அவன் சொல்கிறான்ல ஆக்சிடெண்ட்டுன்னு. யாராவது வேணும்னு வந்து இடிக்க வருவாங்களா?" "எனக்கு என்னமோ தெரியல, அது பிடிக்கல." "சரி, காம் டவுன். எதுக்கு இவ்வளோ கோவப்படுற திடீர்னு? ம், ஐம் சாரி." "சாரிலாம் சொல்ல வேண்டாம். வா வீட்டுக்கு போகலாம். அம்மா அப்பா ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி லேட்டாக போயிட்டுருக்கோம்."
ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் 2 பேருமே சேர்ந்து அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ அழகா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்க தான் காட்டுறாங்க. அவருடைய ரூமில் உட்காந்துட்ருக்க நம்ம டே அவருடைய ரூமில் உட்காந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அவருடைய பெட்ரூமில் அப்படியே மல்லாக்க படுத்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. இப்போ அதில் வேறு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம யூங்கி. நம்ம யூங்கி தான் வீட்டுக்கு போயிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் மெசேஜ் போட நம்ம ஜங்குக் ப்ரைவேட் மெசேஜில் போயிட்டு நம்ம இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இது மாதிரி டேவ் வந்து ஒருத்தன் முட்டை வந்தான், நான் வேறு தெரியாமல் கோவப்பட்டுட்டேன், எனக்கே அது சுத்தமாக ஒரு கான்ஷியஸே இல்லை நான் கோவப்படும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம இவங்கக்கிட்ட புலம்ப ஆரம்பிக்க நம்ம இவங்கியும் டே என்னடா போகிற போக்கே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கை லைட்டாக ஊசி பேத்தி விட்டுடுறாரு. நம்ம சங்குக்கும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்றைக்கும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து என்றைக்கும் இல்லாமல் புதுசாக ஒரு கோவம் டேக்கு ஒன்று ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே அந்த கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்க நம்ம டே தான் அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஜங்குக் நல்லா மல்லாந்து படுத்துட்ருக்க. அங்கேருந்து ஒரு தலகாணி எடுத்து நம்ம ஜங்குக்குடைய மண்டை மேலே அடிக்கிறாரு நம்ம டே. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஐயோ ஏன்டா அடிக்கிற? ஆ எப்போ வந்த காலேஜ்லேருந்து மல்லாக்க படுத்து கிடக்குறேன். ஓ போய்ட்டு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ண. உனக்கு எல்லாமே நான் சொல்லணுமா? இல்லை டயர்டாக இருந்துச்சு அதனால தான் படுத்தேன். தப்பு தான். வேர்வையெல்லாம் கழுவி தள்ளிட்டு வந்து படுத்தா பரவாயில்ல, நல்லா துப்பக்கட்டின்னு படுத்து கிடக்குற. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக் தான் அழகாக எழுந்திரிச்சு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு உடம்பெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிவிட்டு வராரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் ஆகுது. டின்னர் சாப்பிட்றாங்க ஃபேமிலியோடு சேர்ந்து. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம டேவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஜங்குக்கை பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்க்குற விதம், அவரை கவனிச்சிக்கிற விதம் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஸ்டெப் பிரதருக்குள்ளே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே அந்த இடத்துல இல்லைன்றத அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் ஜங்குக்கை கூப்பிட்டு ஜங்குக் அண்ணா, சொல்லுங்கம்மா, சாப்பிட்டியா நீ? முடிச்சிட்டேன். சரி, எனக்கு இது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? ஓகே. டே நீ மேலே போய்ட்டு பெட் ரெடி பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு டேவை மேலே அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கிட்டேயே வச்சுக்க நம்ம டேவுடைய அப்பாவும் வந்து அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு போயிடுறாரு. அதாவது மேலே ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவுடைய அம்மாவும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் ஜங்குக், சொல்லுங்கம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தாராளமாக கேளுங்க. நானும் உன்னை கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன். தேவை ரொம்பவும் பத்திரமா பார்த்துக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. சொல்லு ஜங்குக். என்ன? நான் சின்ன வயசுலேருந்து டேவை பார்த்ததுலேருந்து அவனை ஒரு ஸ்டெப் பிரதராக பார்க்குறதுக்கு ரொம்பவும் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. அவனை ஸ்டெப் பிரதராக பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பித்தேன். என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அவனை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது கூட ஒருத்தன் தெரியாமல் அவன் மேலே வண்டியை இடிக்க வந்தான். ஆனால் எனக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சுன்னே தெரியல. நான் கோவப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் நான் எனக்கு கோவப்பட்டேன். டேக்கு ஒன்று அப்படின்னு எதுனா ஒன்று வரும்போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. அவனை என்னால் ஸ்டெப் பிரதராக பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்க முடியல. நீங்கள் எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். மோர் தேன் மை பிரதர். ஐ டோன்ட் ஃபீல் லைக் அந்த ஸ்டெப் பிரதர் அப்படின்ற ஃபீல் எனக்குள்ள சுத்தமாக இல்லை. வீட்டில், ரூமில், காலேஜில், ஸ்கூல் டேஸ்லன்னு சொல்லிட்டு அவன் கூட எங்கே இருந்தாலும் அந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபீல் வந்திருக்கு.
அதையும் தாண்டி அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அவன் கூட நான் எப்போவுமே இருக்கணும். அவனுடைய லைஃப்பில் ஒரு பாதியாக நான் இருக்கணும்னு யோசிச்சிருக்கேன். ஒரு நாள் கூட அவனுக்கு ஸ்டெப் பிரதராக இருக்கணும்னு யோசித்ததே இல்லை. எனக்கு அதை யோசிக்க வரவும் மாட்டேங்குது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சங்கர், நீ எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்க, எனக்கு தெரியுமா. ஆனால் என்னால் முடியல. நானும் மனுஷன் தானே. எவ்வளோ நாள் தான் நான் அடக்கி வச்சுப்பேன். நான் டேக்கிட்ட சொல்லலான்னு நினச்சா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவன் இப்போ இருக்க அந்த ஒரு ஸ்டெப் பிரதர் இல்லைனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூட விட்டுட்டு போயிடுவானோன்னு ஒரு பயமாக இருக்குது. அவன் என்னுடைய ப்ளட்டாக கூட இருந்தால் பரவாயில்ல. அவனுடைய ப்ளட் கூட இல்லை. அவனை நான் சத்தியமாக சொல்கிறேன், அவனை நான் என்னுடைய பிரதராக இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பப்ளிக் பிளேஸில் எங்கேயாவது பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக அங்கேயே போய் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய லவ் அவன்கிட்ட லவ் பண்ணுறியா டேவா? சரியா தெரியல. முதல்ல நீ தெளிவாக புரியுதா? இல்லை, நான் டேவை லவ் பண்ணுறேன். எனக்கு டேவ் வேணும். பெஸ்ட் ஃப்ரெண்டாக இல்லை, பிரதராக இல்லை. எனக்கு டேவ் வேணும். என் லைஃப் ஃபுல்லாக வேணும். அவங்க கூட நான் இருக்கணும். ஒரு ஃபேமிலி எனக்கு வேணும் டே கூட. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சங்கு, நீ என்ன பேசிகிட்ருக்கிறது தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கியா? நான் அப்படி தான் நினைக்கிறேன். இதை விட்டால் வேறு சான்ஸ் இல்லை. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஆப்போசிட்டாக நடக்குது. என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் லெட் மீ லவ் ஹிம். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனே. சின்ன வயசுலேருந்து நான் அப்படி இல்லை. எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் சங்கு. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணலன்னா, டேவை எங்கேயாவது நான் வெளியே பார்த்துருந்தேன்னா யோசிக்காமல் போய்ட்டு அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். சத்தியமாக சொல்கிறேன். அவன் அந்தளவுக்கு நல்ல பையன். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு என்ன தேவைன்றது அவனே தெரிஞ்சுக்கிட்டான். தயவு செஞ்சு அவனும் என்ன பிரதராக பார்க்கல. ஒரு நாள் கூட என்ன பாய் திறந்து பிரதர்னு கூப்பிட்டது கிடையாது. இன்ன வரைக்கும் சங்குன்னு தான் கூப்பிடுவான். எனக்கு தெரியும் அவனுக்கும் ஏதோ ஒரு மூலையில் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. நான் அதை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் ப்ளீஸ். அப்பா கிட்ட சொல்லாமல் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு டே வேணும் ப்ளீஸ். சங்குக்கு எதாக இருந்தாலும் இப்போதைக்கு ப்ரைவேட்டாக வச்சுக்கோ. எதையும் வெளியே சொல்லிக்காதா. வெளியே சொல்லிக்க மாட்டேன். ஆனால் டே கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் டே கிட்ட சொல்லிவிடுவேன். டே எனக்கு ஒத்துப்பான்னு தோணலை. பட் ட்ரை பண்ணி பாரு. அப்போ உங்களுக்கு ஓகேவா? எனக்கு எல்லாமே ஆரம்பத்திலே தெரியும். நீ சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துக்கிட்ட விதமே எனக்கு தெரியும். நீ அவனை பிரதராக பார்க்கலான்ட்டு. ஆனால் எப்படி? ஏன்னா உன்னுடைய பிஹேவியர்ஸ் அப்படி. ஒரு பிரதர்ஸ்குள்ளே இருக்கிற பிஹேவியர்ஸை பற்றி எனக்கு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ். நீ அதை பற்றி எதுவும் பேசிக்காதா. பட் பாரு. ஆனால் இதை நம்மளால் ப்ரைவேட்டாக தான் வச்சுக்க முடியும். பப்ளிக்காக சொல்லவே முடியாது இந்த ரிலேஷன்ஷிப்பை. வேணும்னா 2 பேருக்கும் ஓகேனா
அப்புறம் போயிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அங்கே வாழ்ந்துக்கோங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கோங்க. நீங்கள் இருந்தாலும் எத்தனா ஒன்று பொருளை பேசிகிட்டே இருப்பாங்க. உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீ சின்ன வயசுலேருந்து தேவை எப்படி பார்க்குறேன்ட்டு. ஸோ எனக்கு இது புதுசாக இல்லை. பட் உங்கள் அப்பாவுக்கு தான் ப்ளீஸ்மா எதனாவது பண்ணுங்க. சரி, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சகுந்தா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு மேலே ரூமுக்கு வராங்க. மேலே வந்து பார்த்தா நம்ம பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம சகுந்தா என்ன யோசிச்சாருன்னு தெரில, டக்குன்னு நம்ம டீயோடைய ஷோல்டரை பிடிச்சி அப்படியே அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு, டீ நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆனால் தயவு செஞ்சு ஏன் எதுக்கு இப்படி பண்ணுற அப்படிலாம் கேட்காத, புரியுதா? என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறேன், நல்லா தானே இருந்த? ஷோ டே, நான் இப்போ தான் சொன்னேன். சரி 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 சொல்லு, என்னாச்சு? டே நான் எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி நம்ம 2 பேர் ஸ்டெப் பிரதர்ஸ், உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஆனால் என்னால் உன்னை ஸ்டெப் பிரதராக பார்க்க முடியல. அதனால தான் நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டோமே. அது இல்லாட்டி என்னால் இப்போ உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் பார்க்க முடியல. புரியல எனக்கு. டே, ஐ திங்க் ஐ ஹாவ் அ ஃபீலிங்ஸ் ஃபார் யூ. ஃபீலிங்ஸா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குட்டே. பிரதராகவோ ஃப்ரெண்டாகவோ இல்லை. நான் ஒன்று பப்ளிக் பிளேஸில் எங்கேயாவது பார்த்துருந்தேன்னா அடுத்த நிமிஷமே வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஃபீலிங். ஜகு, என்ன பேசுகிற? அம்மாவுக்கு தெரிஞ்சதான் என்ன ஆகும் தெரியும்ல? அம்மாவுக்கு தெரியும்டே. அம்மாவுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அவங்களுக்கு முன்னாடியே டவுட் இருந்திருக்கு. இப்போ தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா எதுவும் பெருசாக சொல்லிக்கலாம், எனக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும்னு சொன்னாங்க. அம்மா திட்டலையா? திட்டலடே. சங்குக்கு என்ன சங்குக்கு இப்படி? டே ப்ளீஸ் புரிஞ்சு போய. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை விரும்பலை. நீ இப்போ கூட எதுவுமே சொல்ல தேவையில்ல. பொறுமையாக யோசிச்சு உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்ல. ஆனால் அவாய்ட் பண்ணுற மாதிரிலாம் நடந்துக்காத ப்ளீஸ். சங்குக்கு ஆனால் நம்ம ஒரே வீட்டில் ஒன்றா இருந்து டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது நல்லாவா இருக்குது? உனக்கு இப்போ அதுதான் பிரச்சனையா? நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர் மேரேஜ் அப்ராட் கூட போயிடலாம். நோ ப்ராப்ளம், நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஷோக்கு உனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி நம்ம அப்படி பண்ணுறது? நீ ஓகேன்னு மட்டும் சொல்லிட்டு நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். நான் யோசிக்கணும் ஜங்கு. எனக்கு இதை பற்றி யோசிக்கணும். அம்மா கூட டிஸ்கஸ் பண்ணணும். சரிடே, உன் டைம் எடுத்துக்கோ. ஆனால் நீ என்னை அவாய்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை நிஜமாலே நல்லா பார்த்துப்பேன், நம்பு. நான் எதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு சொல்கிறேன் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அமைதியாக பெட்டில் படுத்துகிற நம்ம ஜங்குக்கும் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. பட் நம்ம டேவை ஒரு இன்ச்சு கூட தொடவே இல்லை. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம வந்து நம்ம ஜங்குக்கு அவாய்ட் பண்ணவும் இல்லை, அதே மாதிரி அந்த டாப்பிக்கை பற்றி திரும்ப பேசவும் இல்லை. நம்ம ஜங்குக்கு ஆசையாக இருக்குது, நம்ம ஓகே சொல்லிடுவான், அவன் கூட ஜாலியாக இருக்கலாம், ஒரு நியூ லைஃபே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக்கிட்ட நம்மகிட்ட எதுவுமே தானாக வாய் திறக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, அழகாக நம்மகிட்ட இவன் ஜங்குக்குமா சேர்ந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்க ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. மெயின் ரோடுக்கு அந்த சைடில்
பூ இந்த பொக்கேலாம் விற்கும்ல, அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற ஷாப் இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஜங்குக்கு ஒரு ஆசை, அதுலேருந்து ஒரு பூ கொத்தாவது வாங்கி நம்ம டேக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேவா, டே ஒரு 5 நிமிஷம் எங்கேன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரோடை க்ராஸ் பண்ணி போயிட்டு ஒரு பூ கொத்து கையில் வாங்கிட்டு திரும்பியும் க்ராஸ் பண்ணி வராரு. வரும்போது எதிர்பாராத விதமாக ஒரு கார் வந்து நம்ம ஜங்குக்கு அடித்து நவுத்திட, நம்ம ஜங்குக்கு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போயிட்டு விழுறாரு. அவருடைய ஷோல்டரில், சைடு ஹெட்டில் நல்ல ப்ளீடு, அப்படியே ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு அவரால் ஏற்றுக்க முடியல. ஜங்குக்குன்னு கற்றுக்கிட்டு அந்த நட் ரோட்டில் போய்ட்டு நிற்கிறாரு. சுற்றி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வேறு அவ்வளோ ப்ளட் லாஸ் ஆகுது. யாருமே எதுவுமே சொல்லலை. டக்குன்னு நம்ம டே தான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அந்த இடத்துல ஆம்புலன்ஸை வர வச்சுட்டு அவங்க அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ண, அந்த செகண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவரை அந்த ஐசியூக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நான் டேவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக சொல்லிக்கிட்டே இருக்கார். நம்ம டே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு பதற்றத்தோடு நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்கு ஒரு மாதிரி அடம் பிடிக்கிறத பார்க்குறாரு. நம்ம ஜங்கு கிட்டே போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி, ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தோடய கேட்டுட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு ரைட் சைடில் அவருடைய அப்பா அம்மா இருக்காங்க, லெஃப்ட் சைடில் நம்ம டே இருக்கார். இப்போ நம்ம ஜங்கு நம்ம டேவை பார்த்து, டே இதுக்கப்புறம் நான் வருவேனா என்னன்னு கூட எனக்கு தெரியல, சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூடுறாரு. அந்த ஐசியூக்குள்ளே நம்ம ஜங்குக்கு உள்ளே எடுத்துகிட்டு போய்டா நம்ம ஜங்குடைய அப்பா அந்த இடத்துல நின்றுட்டுருக்கார் இல்லையா. இந்த விஷயத்தை பார்த்ததும் ஒரு மாதிரி ஒரு பிளாங்க் ஆகிடுறாரு. நம்ம டேக்கு பயம் அதிகரிச்சிடுது. ஏன் இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜிம்மன் அந்தளவுக்கு அப்படியே காம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் நம்ம டேவால் அழுகையை நிப்பாட்டவே முடியல. டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு போயிட்டு 4 hours ஆகுது. அந்த வார்டுக்குள்ளேருந்து இப்போ தான் ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வராங்க. நம்ம டே டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டு, என்னாச்சு, எப்படி இருக்கான் சார்? அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டார். பட் இன்னமும் அன்கான்ஷியஸாக இருக்கார். ஓ சரியாயிடுவான்ல? கண்டிப்பாக சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் பார்க்கலாமா? இல்லை சார், இப்போ முடியாது. மேபி இன்றைக்கி நைட் இல்லைனா நாளைக்கு காலையில் தான். சரி, நான் அவனை பார்த்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அவன் என்னது கண்ணை திறந்தானா அவன்கிட்ட சொல்லுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அந்த இடத்த விட்டு போக, இப்போ நம்ம ஜங்கு கூட அப்பா அந்த இடத்துல இருந்துச்சுன்னுட்டு, என்ன முக்கியமான விஷயம்ட்டே? அப்பா அது வந்து அப்பா அது சொல்லு, உங்கள் 2 பேருக்குள்ள என்ன நடக்குது? அப்பா அது நீங்கள் எதாக இருந்தாலும் ஜங்கு கிட்டே கேட்டுக்கோங்க. ஏன், உனக்கு அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாதா? அப்பா அப்படி இல்லை, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்றத மரியாதையை சொல்லுங்கள். அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜங்குக்கு வந்து என்கிட்ட என்ன அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னான். அவனுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே என்கிட்ட பிரதர் ஃபீல் இல்லைன்றது எனக்கும் தெரியும். அவன் என்கிட்ட இது வரைக்கும் பிரதர் மாதிரி நடந்துக்கிட்டதில்லை, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடந்திருக்கான். என்னை எப்போவுமே பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவன் வந்து அவனுடைய லவ்வை என்கிட்ட சொல்லுவான்னு நினச்சி பார்க்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜங்கு வந்து என்கிட்ட சொன்னான். என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் எனக்கு இப்போ பயமாக இருக்குது. ஜங்குக்கு இல்லாமல் நான் இல்லை. என்னால் அவன் இல்லைனா
ஒரு நிமிஷத்தை கூட யோசித்து பார்க்கவே முடியல. அவன் பக்கத்தில் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. எனக்கும் ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் ஜங்குக்கு வேணும். யார் என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் ஜங்குக் 2 பேரும் ஒன்றா இருக்கணும். உங்களுக்கு நாங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு மேபி எங்களை பிடிக்காம கூட போகலாம். ஆனால் அது எனக்கு எப்போவுமே செகண்டரி. ஜங்குக் எனக்கு முக்கியம். அவன் இருக்கும்போது நான் எவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணேன். அவன் இருக்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி கூட இருந்துச்சு. அவன் இருக்கிறப்போனா எனக்கு ஒரு சேஃப் கம்ஃபர்ட் ஃபீல். அது இப்போ ஒரு 4 மணி நேரம் என்கிட்ட இல்லைன்றப்போ எனக்கு அவ்வளோ வலியாக இருக்குது. அவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே வலியாக தான் இருக்கும். புரிஞ்சுப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கோங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல. எனக்கு ஜங்குக் வேணும். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. பிரதராக இல்லை, ஃப்ரெண்டாகவும் இல்லை. நான் அவனை லவ் பண்ணுறேன். எனக்கு அவனை மேரேஜ் பண்ணணும். அவனுக்கும் அதுதான் ஆசை. இந்த விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லியே ஆகணும். எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அழ ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பாவால் ஒரு விஷயம் கூட பேச முடியல. நம்ம டேவுடைய அம்மா தான் போயிட்டு அப்படியே நம்ம டேவுடைய ஷோல்டரை பிடிச்சி, சரி விட அழாத, எனக்கு இந்த விஷயம் எல்லாமே முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, அதுவும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்கக்கிட்ட கேட்க, இப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும் ஜங்குக் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். டேவை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து அவனை ஒரு நாள் கூட இவனை பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அவனுக்கு என்ன ரொம்ப நாளாகவே பிடிச்சிருக்கு. அது அஃபெக்ஷனாக இருக்கும், கொஞ்ச நாளில் போய்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் அது ஒரு மெச்சூர் லவ். எனக்கு லவ்ன்றது எந்த அளவுக்கு முக்கியன்றது நல்லா தெரியும். அதனால தான் நான் எதுவுமே பேசிக்கல. அவனாக சொல்கிற வரைக்கும் நான் எதுவும் கேட்டுக்கல. ஆனால் அது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வரவும் தான் அன்றைக்கி ஜங்குக் கூப்பிட்டு வச்சு நான் கேட்டேன், உனக்கும் டேக்கும் என்ன நடக்குதுன்னு. அப்போ தான் அவன் சொன்னான், டேக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்ட்டு. ஆனால் அவன் உங்ககிட்ட சொல்லிட்டான்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது டே, அதுதான் உண்மை. பட் ட்ரஸ்ட் மீ, அவனை நல்லா பார்த்துப்பான், நீ நம்பி போகலாம். எனக்கு தெரியும் ஜங்குக் கிட்ட நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். என்ன ஜங்குக் கிட்ட சேர விடுறீங்களா ப்ளீஸ்? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண, புரியுதா? லவ்ன்றது கிடைக்கிறதே கஷ்டம். உனக்கு அது கிடச்சிருக்கு. பார்த்து பக்குவமாக நடந்துக்கும். ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே அவங்க அம்மாவை டைட்டாக ஹக் பண்ண. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த நர்ஸில் வந்து ஒருத்தவங்க வந்து, யாராவது ஒருத்தவங்க மட்டும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, நம்ம டேவுடைய அம்மா தான், டே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அனுப்பி வைக்க, நம்ம டே ரொம்ப நர்வஸாக போகிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக படுத்துட்ருக்க. நம்ம டே கிட்டே போயிட்டு நம்ம ஜங்குடைய கை மேலே கை வச்சதும் நம்ம ஜங்குக்கு பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ண, நம்ம டேவை பார்த்ததும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் கஷ்டப்பட்டு பேசுகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக், நான் இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன் டே, வாய மூடுறா, ரொம்ப தான் பேசிகிட்ருக்கேன். ஐம் சாரி. எதுக்கு வீணா சாரி கேட்குற? நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு. நீ இல்லாத இந்த 4 மணி நேரமே எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு ஜங்குக். எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானும் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்டாக இல்லை, லவ்வராகவும் இல்லை, எனக்கு உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கணும்னு தோணுது. என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா?
லவ் யூ டே, ஐ லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்க, நம்ம ஜங்குக்கும் அவர் அப்படியே கஷ்டப்பட்டு நம்ம டேவை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே பொறுமையாக ஹக் பண்ணிக்கிறாரு. டைட் பண்ணல, ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நாட்கள் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக்கு வந்து க்யூர் ஆகி வந்துடுறாரு. நார்மல் டேஸ் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. அழகாக நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவுமா சேர்ந்து திரும்பியும் காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் லவ்வர்ஸாக, ஃப்ரெண்டாகவோ பிரதராகவோ இல்லை, லவ்வர்ஸாக ஒரு ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு அழகான லவ் அவங்களுக்குள்ளே இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வேணும்னா நான் ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன். பட் நான் வந்து அதிகமாக ஸ்பெஷல் பார்ட் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதை யாருமே பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் அதை போடுறதுக்கு ஒரு எஃப்எஃப்பே நான் புதுசாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன். அதனால தான் ஸ்பெஷல் அதிகமாக போடுறதே இல்லை தான். ஓகே, நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. பாய் பாய் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல்.